வாங்க மேடம். ம். உள்ள போங்க. ம். ம். இங்க தான் மேடம் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க. ம்ஹ்ம். வாங்க மேடம், ரூம காட்டுறேன். ம். ம், வாங்க. இந்த ரூம்ல தான் மேடம் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க. ம். ஆ, இது ஏசி ரூம். ம். ஏசி அங்க இருக்கு மேடம். ம். அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு மேடம். ம். ஆ, இந்த பங்களால சுடு தண்ணி டெய்லியும் காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வரும் மேடம். ம். ஆ, நான் இங்க கீழே ஹால்ல தான் இருப்பேன் மேடம். ம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க மேடம். ம். ம். நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். ம். ஆ, மேடம் ம். ரெண்ட் எவ்வளோங்க? 2000 ரூபாய் மேடம். ஓகே. ம். ம். சரிங்க மேடம், அப்போ நான் ம். வரேன். சரி. ஓகே. மேடம், மேடம், என்ன இவங்க வந்த உடனே தூங்கிட்டாங்களா? மேடம், மேடம், ம். ஆ. என்ன மேடம் தாப்பால் கூட போடாம அப்படியே தூங்கிட்டீங்க? ராத்திரி ஜர்னி பண்ணது ரொம்ப டயர்டா இருக்குங்க. வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கலான்னு வந்தேன் மேடம், எடுத்துக்கோங்க. ம். ஆ, மேடம், ம். நீங்க இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் ஒன்று இங்கே இருக்குங்க. ஓஹோ, எப்போ? இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு. ஓ, அப்படின்னா ராத்திரி இங்க தானே இருப்பீங்க? இல்லைங்க, நான் உடனே போய் ஆகணும். என்ன மேடம், நீங்க ரிசப்ஷன்லாம் முடிச்சிட்டு ராத்திரி இங்க வர்றதுக்கே எப்படி இருந்தாலும் 11 12 மணி ஆயிடும் மேடம். அந்த டைம்ல நீங்க இங்க வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போறதுக்குள்ளலாம் ரொம்ப டயர்டாயிடுவீங்கல்ல. பேசாம நீங்க நைட் இங்கேயே தங்கிட்டு விடிய காலையில போலாம்ல. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்க, அதான். ஓ, இன்னைக்கு நைட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குங்க. ம், சரிங்க மேடம். ம். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் கீழே இருக்கிறேன். ம். ஏதாவது அவசரம்னா என்னை கூப்பிடுங்க மேடம். ம். சரி. ம். ஹலோ. சொல்றா. நம்ம பங்களாவுக்கு
புதுசா ஒரு லேடி தங்க வந்திருக்காங்க முதலாளி. எப்படா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. பொண்ணு பார்க்க எப்படிடா இருக்கு? பார்க்கறதுக்கு சும்மா லட்டு மாதிரி இருக்காங்க முதலாளி. அப்படியா? சரி சரி, இப்பவே நாங்க வரேன், வெயிட் பண்ணு. ஆ சரி சரி வாங்க. முதலாளி, இன்னைக்கு காலையில எப்பவும் போல காலையில 7 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம் முதலாளி. ம், கரெக்டா நான் போற டைம்ல ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சு. அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு லேடி வந்து இறங்கிச்சு. அந்த லேடிக்கு நம்ம பங்களால கம்மியான ரெண்டுக்கு ரூம் தரேன்னு சொல்லி நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ம், ம். இப்பதான் வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தேன். குடிச்சிட்டு டயர்ட்ல நல்லா தூங்குறாங்க. என்ன விஷயம் இங்க வந்திருக்கா? ஆ, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் ஒன்று இருக்குதுங்களா, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. எவ்வளவு நாள் இங்க தங்க போகுது? ஆ, அவங்க ஃப்ரெண்டு ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே நைட்டு 10-12 மணிக்குள்ள இங்க வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோன்னு சொன்னாங்க முதலாளி. என்னது? ஒரு அழகான பொண்ணு நம்ம பங்களாவுக்கு தங்க வந்து நைட்டு ஸ்டே பண்ணாம கிளம்பி போயிட்டா, அதுல எனக்கு என்னடா பிரயோஜனம் இருக்கு? அது இல்ல. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு இங்க தங்கியே ஆகணும். நான் இப்ப போயிட்டு ராத்திரி இங்க வருவேன். அப்போ அந்த பொண்ணு நம்ம பங்களால ஸ்டே பண்ணியிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ இங்க இருக்க மாட்ட. ம்? முதலாளி, என்னடா வம்பா போச்சு. இவர் என்னடானா ராத்திரி வர்றேங்கிறாரு. இந்த லேடி என்னமோ ராத்திரியே கிளம்பி போகணுன்னுது. நல்லா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. ச்சே. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னல மேடம், இங்க மீன் குழம்புலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடல்ல இருந்து பிடிச்ச மீனை டைரக்டா இங்க வாங்கிட்டு வந்து காலையிலேயே இந்த மீன் குழம்புலாம் செஞ்சுடுவாங்க. இந்த மீன் குழம்புக்காக ம். எங்கெங்க இருந்துலாமோ ஆள் வருவாங்கங்க. நான் இன்னைக்கு விடிய காலையிலேயே கிளம்புனேன். வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்களா? அவங்க கடை குழம்புக்கு மட்டும் அவ்வளோ டிமாண்ட் மேடம். ம். சரி, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன ஒரு 5 மணிக்கு எழுப்புறீங்களா? சரிங்க மேடம். ம். ஹலோ, என்னடா நம்ம பங்களா என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்றும் நடக்கலங்க ஐயா. அந்த லேடி 5 மணிக்கு ரிசப்ஷன் போகணும்னு சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு போகுதா? சரி, நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? அதான் எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாரு, இந்த மாதிரிலாம் எனக்கு கதை சொல்லிட்டு இருக்காத. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த பொண்ணு மட்டும் ராத்திரி இங்க தங்கல, காலையில நீ இங்க இருக்க மாட்ட. விடிய காலையிலேயே உன் பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்புறம் இங்க இருக்கிற மாதிரி 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்க முடியாது. ஒரு வேளை சாப்பாடுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். என்னடா, அந்த நிலைமை உனக்கு வரணுமா? அப்ப ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய். அந்த பொண்ணு எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு நைட்டு நம்ம பங்களா விட்டு கிளம்ப கூடாது. என்னடா, புரிஞ்சதா? அவகிட்ட ஏதாவது பேசி எல்லாருக்கும் வழக்கமா கொடுக்குற மாதிரி பாதாம் பாலை கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ட்ரை பண்ணுறேங்க ஐயா. என்னது? ட்ரை பண்றியா? டேய், நான் சொல்றத செய்யறது தான் உன் வேலை, புரியுதா? ம்.